நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு இருக்கலாம். நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இப்படிலாம் கூட நடந்திருக்குமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். மார்ச் 25, 2017 இந்தோனேஷியா. இந்தோனேஷியால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல 25 வயதான அக்பர் சலிபிரோ அப்படின்றவரு வசிச்சுட்டு வராரு. அவருடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டு பாம் ட்ரீஸ்ல இருந்து பாம் பழங்களை அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து அதை சேல் பண்ற தொழிலை தான் பார்த்துருக்காரு. அதுக்காகனா பாம் ஆயில் தயாரிக்கிறதுக்கு அந்த பழங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து சேல் பண்ணி அவரோட குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவரு காட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் அவரோட குழந்தைங்க எல்லாருமே ஊருக்கு போயிருந்ததுனால வீட்டுல தனியா தான் இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ராவா காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக காட்டுல இன்னுமுமே கொஞ்சம் அந்த பழங்களை எக்ஸ்ட்ராவா அறுவடை பண்ணிட்டு இருந்திருக்கு. இரவு நேரம் ஆக தொடங்கியதால இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் அறுவடை பண்ணி வச்சுட்டு இருந்த பழங்களை எல்லாமே கார்ட், அவர் ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சு தள்ளிட்டு தான் எடுத்துட்டு வருவாரு, அதுல போட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. அவர் அங்கிருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு அவரோட வீட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பருக்கு கேட்டிருக்கு. அதை கேட்டு பதறி போன அவரு வீட்டு உள்ள இருந்து எந்திரிச்சு வந்து வெளியே உன்னிப்பா அந்த சவுண்டை கவனிச்சிருக்காரு. அவரு குரங்குகள் இல்லைன்னா காட்டு பூனைகள் ஏதாவது சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு திரும்பவும் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இரவு ரொம்ப நேரம் ஆகியும் காணாதனால அக்பரோட அங்கிள் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பதறி போன அக்பரோட அங்கிள் வீட்டுக்கிட்ட வந்து தேடி பார்க்கும்போது வீடு பூட்டி இருந்திருக்கு. ஆனா இவங்க எல்லாமே அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, அக்பரோட கார்ட் அவர் வீட்டு பக்கத்துல இல்ல. இவங்க யோசிச்சு பாக்குறாங்க, அக்பர் இன்னமுமே அந்த காட்டுல இருந்து வரல அப்படின்னு. ஸோ சம்திங் ஏதோ அக்பருக்கு நடந்திருக்குன்னு பயந்து போன அவங்க ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கையில கத்தி கம்பு டார்ச் லைட்னு எடுத்துட்டு அந்த காட்டுல அக்பரை தேடுற பணியை தொடங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்பர் அக்பர்னு சத்தம் போட்டுட்டு அந்த காட்டு உள்ள போயிருக்காங்க. காட்டுக்குள்ள நடுப்பகுதியில போகும்போது அந்த காட்டுல இருந்த பறவைகள் விலங்குகள்னு இவங்களை பார்த்து பயங்கரமா கத்தி இருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாம அக்பரை தேடிக்கிட்டே குரல் கொடுத்துட்டே இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் தான் வச்சுட்டு இருந்த கத்தியை வச்சு புதர்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அவரு அதை பார்த்திருக்காரு. பார்த்து பதறி போய் பயங்கரமா கத்திருக்காரு. அப்படி அவர் என்ன பார்த்திருக்காரு அப்படின்னா, நைட் ஆனதுனால வீட்டுக்கு போலான்னு கிளம்பி அவரு அறுவடை பண்ணி வச்சுருந்த அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து தன்னோட கார்ட்ல வச்சுட்டு தள்ளிட்டு வந்திருந்திருக்காரு. அப்படி அவர் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் மட்டும்தான் இங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சு பொறுமையா நடந்து வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு அவர் மட்டும் அந்த காட்டுல தனியா இல்ல, அதுவும் அவர் கூடவே சேர்ந்து மரங்களுக்கு மேல இருந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு இவர் கூடவே வந்திருக்கு. இது தெரியாத அக்பர் பொறுமையா வண்டியை தள்ளிட்டு நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. அந்த மரங்களுக்கு மேல இருந்த அது கொஞ்ச நேரத்துல பொறுமையா அவர்கிட்ட வந்து அவருடைய கழுத்துக்கு பின்னாடி இருந்து அவரை அட்டாக் பண்ணியிருக்கு. அப்படி அன்னைக்கு நைட்டு அவர் அட்டாக் பண்ணது வேற எதுவும் இல்லைங்க, 23 அடி நீளம் உள்ள ஒரு மிகப்பெரிய பைத்தான் மலைப்பாம்பு. அன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு மரத்துக்கு மேல இருந்து அவரை பின்பக்கமா தாக்கி அட்டாக் பண்ணியிருக்கு. அப்போ வழியில தான் அவரு பயங்கரமா கத்தியிருக்காரு. அந்த சத்தம் தான் முன்னாடி நாள் நைட்டு அக்பரோட நெய்பருக்கு கேட்டிருக்கு. அந்த மலைப்பாம்பு பின்னாடி இருந்து அக்பரை அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் தன்னோட உடல் எடைய மொத்தம் அக்பர் மேல செலுத்தி அவரை இறுக்கி இருக்கும். சோ அதனாலதான் அதுக்கப்புறம் அக்பரால கத்தி இருக்க முடியாது. பொதுவா மலைப்பாம்புகள் தன்னோட எடையை எப்படி கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடிச்சு மீதி இருக்கிற தன்னோட உடம்ப மொத்தமும் அந்த இறை மேல செலுத்தி நசுக்கி கொள்ளும். அந்த முறையை தான் அக்பர் மேலையும் அது கையாண்டிருக்கு. ஸோ அவர் உயிரோட இருக்கும் போதே அவரை நொறுக்க ஆரம்பிச்ச அந்த மலைப்பாம்பு அவருடைய எலும்புகளை கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கி உடைச்சிருக்கு. அன்கான்சியஸ் லெவல்ல போன அக்பர் அங்கேயே மயங்கி விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பொறுமையா மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்த அந்த பாம்பு அவரோட தலைப்பகுதியில இருந்து ஆரம்பிச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா விழுங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அக்பரை காணோம்னு தேடி போன ஊர் மக்கள் பார்த்தது இதுதான். அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் தான் வச்சுட்டு இருந்த கத்தியை வச்சு
அந்த புதரை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி பார்க்கும்போது அக்பரை ஃபுல்லா முழுங்கிட்டு கொஞ்சம் கூட நகர முடியாத நிலைமையில அந்த புதருக்குள்ள அந்த பைத்தான் படுத்துட்டு இருந்திருக்கு. அவர் அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த பாம்போட வயித்துக்குள்ள ஒரு மனுஷன் முழுவதுமா படுத்திருந்ததை கிளீனா பார்த்திருக்காரு. இத பார்த்துதான் பதறி போய் பயங்கரமா சத்தம் போட்டு கத்தியால அதை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பாம்பை சாகடிச்சு அதோட வயித்தை கிழிச்சு பார்க்கும்போது அக்பர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸோட முழுசா அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள முழுவதுமா இறந்த நிலையில கிடந்து. ஓகே வியூவர்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நெக்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ள போகும்போது தனியா போகாதீங்க, அதுவும் இரவு நேரத்துல போகாதீங்க. ஏன்னா எப்போ பைத்தான் வந்து உங்களை அட்டாக் பண்ணணும்னு தெரியாது.